தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆகஸ்ட் 9 ஞாயிற்றுக்கிழமை, பொதுக்காலத்தின் 19ஆம் ஞாயிறு. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் உள்ளாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். தூய ஆவியானோரே இறைவா, எழுந்தருளி வாரும். உமது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். உமது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவா, எங்களை அளவுக்கு அதிகமான பாசத்தோடு நேசிக்கின்ற தந்தையே, இந்த இனிமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த இரவிலே பாதுகாத்து நல்லதொரு ஓய்வினை கொடுத்து 19ஆம் ஞாயிற்றுக்கிழமையின் இந்த இனிமையான தரிசனத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். அது பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவரே, எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவரே, எங்களை முகமுகமாய் தரிசிக்கும் ஆசீர்வாதத்தை தந்து கொண்டிருப்பவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகள். செய்த நன்மைகள், செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்திற்கும் நாங்கள் மொத்தமாக நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பான இயேசுவே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். உம் தூய ஆவியான உடைய கொடைகளால் வரங்களால் நிரப்பும். நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்கள் சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் ஆசீர்வதிக்கவும். எங்களுடைய பங்கு ஆலயத்தில் எங்கள் பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள் சொல்லும் ஒவ்வொரு செயல்களிலும் நாங்கள் பிரமாணிக்கத்துடனும் நம்பிக்கையுடனும் ஈடுபடவும். தொடர்ந்து எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும். எங்கள் தமிழகத்திற்கு தேவையான அருள்மழையை தந்து ஆசீர்வதிக்கவும். வெப்பத்திலிருந்து எங்களை தடுத்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்தருளும். நாட்டில் சமாதானம், சந்தோஷம் நிகழ நீர் அருள் புரியும். தொடர்ந்து முதியோர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் அனைவருக்கும் நீரே துணையாக நின்றருளும். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் தாராள மனதோடு செய்ய எங்களுக்கு அருள் தாரும். இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கைதான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை உம்மீது கொண்டவையாகவும், உம்மீது கொண்ட நம்பிக்கை எங்களை நேர்மறை எண்ணங்கள், சிந்தனைகள் நிறைந்த வாழ்வை வாழவும், அவற்றின் வழியாக உம் உடனிருப்பை நாங்கள் நம்பி முடிவில்லா பேரின்பத்தில் மகிழும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும். யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இளைப்பாற்றி அடைந்திட உமது அருள் வேண்டியும், எம் பங்கில் இருக்கின்ற பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உமது அருளையும் நம்பிக்கையும் பொழிந்திட வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் திரும்பிலும் திரும்பு, தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நாங்கள் வல்லமையுள்ள கருவியாவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.